ஓம் நம சிவாய். வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முஸ்லீம் மாந்திரிகத்தில் பண்ணுற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இது நான் படித்தது வந்து 2022 இல்லை 23 அந்த இயரில். அண்ட் யார்கிட்ட படித்தது அப்படின்னா, அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நான் மயிலாப்பூரில் பிறந்து வளர்ந்ததுனால அங்கே வந்து நிறைய மசூதி இருக்கும். ஸோ குழந்தையிலேருந்தே எனக்கு வந்து மெக்கா போகணுன்றது ரொம்ப ஆசை. நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். பட் மாந்திரிகம் படிக்கும் பொழுது, மலையாள மாந்திரிகம் படித்த பொழுது தான் முஸ்லீம் மாந்திரிகமும் சேர்ந்து படித்தது. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி. அண்ட் இதோட பற்றி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னென்னா, 2019 ஒருத்தவங்க வந்து ஜின் வாங்க சொல்லி கொடுத்துட்டாங்க எனக்கு. அவங்கக்கிட்ட நான் பே பண்ணது வந்து கிட்டத்தட்ட 60,000லேருந்து 1 lakh வரைக்கும் பே பண்ணிட்டேன். ஆனால் அவங்க கொடுத்தது வந்து என்ன ஜின் அப்படின்றது தெரியல. என்னால் வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக எனக்கே வந்து சூசைடல் தாட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா ஜின்னை வந்து நம்ம வச்சுக்கிறோன்னா கையில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஆனால் எனக்கு தெரியாதே. எனக்கு வந்து அரபிக் படிக்க எழுத தெரியாது. ஹிந்தி நல்லா படிப்பேன், எழுதுவேன், குழந்தையிலேருந்து படித்ததுனால. ஸோ எனக்கு அது தெரியல. ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் நான் அதை வந்து தூக்கி போட்டுட்டேன். ஒரு மரத்துக்கடியில் கொண்டு போய் அதை புதைச்சிட்டேன். அப்படி பண்ணியும் ஒன்றும் அடங்கலை. அப்பயும் வந்து திருப்பி எது தவறாக போச்சு அப்படின்னும் போது தான், ஏன்னா எனக்கு அந்த ஜின் கையில் வந்துட்டு போன பிறகு தான் நம்ம முஸ்லீம் மாந்திரிகம் படித்தே ஆகணுன்ற ஒரு ஃபீல் வந்து வந்தது. ஏன்னா எனக்கு அல்லானா குழந்தையிலேருந்து ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லிகிட்டே இருப்பேன் மெக்கா போகணுன்னு. அதனால் இன்றைக்கி வந்து அந்த ஒரு மாந்திரிகம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஈவினிங் வந்து மஹ்ரிப் அசர் அப்படின்றது அவங்க துவா பண்ணுற டைம். அவங்க முஸ்லீம்ஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டைம் வந்து எப்படின்னா 5 PM பண்ணலாம், இல்லைன்னா 7 PM நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த அசர் மஹ்ரிப் பார்க்க தெரியல அப்படின்னா சாயந்தரம் 5 மணி இல்லை 7 மணிக்கு நீங்கள் இதை பண்ணலாம். இதை பண்ணுறதுக்கு எப்படி வேணும்னா, ஒரு வெள்ளை கலர் பேப்பர் இல்லைனா எல்லோ கலர் பேப்பர் வேணும். ரெட் கலரில் ஸ்கெட்ச் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? அதை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எப்படி இந்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு அல்லாஹ்வை வணங்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா, அல்லாஹ் வணங்காதவங்க வந்து பண்ணலாமான்னு. அல்லாஹ் வணங்காதவங்க அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு பண்ணணும். அப்போ தான் அது ஒர்க் ஆகும், ஓகேங்களா? அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் எல்லோ கலர் பேப்பர் எடுத்துட்டிங்க, ரெட் கலர் ஸ்கெட்ச் பென் எடுத்துட்டிங்க. அந்த ஆர்டர் அப்படின்னு ஒரு பக்கம் நான் 2 பாக்ஸ் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? இந்த 786 போட்டது ஃபஸ்ட்டு எழுதிட்டு, இந்த ஆர்டர்ஸ் நம்பர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஆர்டரில் தான் நீங்கள் எழுதணும். கீழே வந்து நீங்கள் யாரை வசியம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுமோ அவங்களோட பேர் எழுதணும். இந்த வசியம் வந்து கல்யாணமே நடந்துடும் ஒரு சில பேருக்கு. ஏன்னா நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஒருத்தவங்களுக்கு கொடுத்து. ஸோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பேப்பரில் அந்த ஆர்டரில் நான் அந்த கொடுத்துருக்க பார்த்தீங்களா செகண்ட் பாக்ஸில், அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதை சுற்றி ஃபுல்லாக செல்லோ டேப் போட்டுக்கோங்க. செல்லோ டேப் போட்டுட்டு ஒரு ரெட் கலர் கிளாத்தில் இல்லை க்ரீன் கலர் கிளாத்தில் வந்து அதை நல்லா கட்டிடணும், ஓகேங்களா? அந்த கிளாத்தை வந்து நல்லா ஃபுல்லாக சுற்றிடணும். அந்த பேப்பர் உள்ளே வச்சு ஃபுல்லாக சுற்றி, இதை வந்து ஒரு சிகப்பு கலர் கயிறுலையோ இல்லை கருப்பு கலர் கயிறு போடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு கருப்பு போடக்கூடாது. ஸோ ரெட் கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க, ரெட் கலர் கயிறில். இப்போது ஒரு சில பேர் கழுத்து வந்து இதில் போட்டுக்கிறதுக்கு இதை யாராவது பார்த்துருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை கையில் கட்டிக்கோங்க. இப்போ நீங்கள் இது ரெண்டுமே பண்ணலை அப்படின்னா, இதை நல்லா இப்போ சுற்றிட்டிங்க பார்த்தீங்களா, செல்லோ டேப் போட்டு பேப்பரை ஃபுல்லாக சுற்றி அது மேலே துணி வச்சு நீங்கள் சுற்றிடுறீங்க. கடையில் வந்து அந்த காட்டன் கிளாத் வாங்கிக்கிறாங்க இல்லையா, ப்ளவுஸ் பிட்டுக்கெலாம் வாங்குகிறோம்ல, அந்த மாதிரி துணி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பெருமாளுக்கெலாம் காணிக்க கட்டுவோம் பார்த்தீங்களா, மஞ்சள் துணி, அதே மெட்டீரியல்லையே க்ரீன் இல்லை ரெட் கலர் கிளாத் வாங்கி வச்சு அதை சுற்றி கட்டிக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணிக்கணும்னா, தலைக்காணி கடியில் நீங்கள் தூங்குறீங்க பார்த்தீங்களா, அது கடியில் வச்சு நீங்கள் படுத்துக்கணும். இது வந்து நல்ல ஜின் வச்சு பண்ணுறது. ஏன்னா ஜின்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ஜின்னுமே கெட்ட ஜின்னுன்னு நினச்சிப்பாங்க. அது அப்படி கிடையாது. நல்ல ஜின்கள் எவ்வளோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு வகையில் தெய்வம் வகையில் வர ஜின் தான் இது. ஸோ அதனால் அதை வச்சு பண்ணிக்கோங்க. இதுக்கு டெய்லி நீங்கள் கொடுக்க வேண்டிய பூஜை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எப்படி இதுக்கு பூஜை கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து அரபிக் தெரியாததுனால நான் ஃபோனில் வந்து துவா வந்து ஆன் பண்ணி வச்சுருவேன். 5 தொழுவது 5 வாட்டி வரும். ஸோ நான் கையெடுத்து கும்பிட்டு சாமி தான் கும்பிடுவேன். எனக்கு வந்து நமாஸெல்லாம் பண்ண தெரியாது. ஆனால் அது நடக்கும். ஏன்னா நான் அது அந்த தெய்வத்து மேலே வச்ச நம்பிக்கை. ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரியலன்னா அந்த ப்ரேயர் போட்டுக்கோங்க. 5 வாட்டி அவங்க துவா பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு துவா டைம் அப்போது போட்டு வேண்டி சுவாமிக்கிட்டே, நம்ம சாமிக்கிட்டே தான் நானும் அல்லாஹ் வச்சுருக்கேன். ஸோ அங்கே வச்சுட்டு நீங்கள் அகர்பத்தி மட்டும் நீங்கள் காட்டினீங்கன்னா போதும், ஓகேங்களா? அதாவது இந்த பொருளுக்கு நம்ம செல்லோ டேப் போட்டு துணி வச்சு சுற்றிருக்கோம் பார்த்தீங்களா,
அதை வந்து சுவாமிக்கிட்டே வச்சுட்டு நீங்கள் அகர்பத்தி மட்டும் காட்டிட்டு திருப்பி அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தலைக்காணி கடியில் வச்சுக்கலாம். சுத்தமாக பெட்ஷீட் தலைக்காணி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தீட்டுப்படாமல் பார்த்துக்கோங்க. பீரியட்ஸ் காலத்தில் இதை பண்ணக்கூடாது லேடிஸ். அது ஒரு விஷயம். இப்போது நீங்கள் நடந்துருச்சு, ஏன்னா இது முக்கால்வாசி கல்யாணத்தில் போய் முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஜின் தான் இது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கல்யாணத்துக்கான ப்ராசஸ் நடந்துருச்சு, நீங்கள் நினச்ச விஷயம் நடந்துருச்சு, இல்லை உங்கள் லவரோட நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, உங்கள் ஒய்ஃபோடு சேர்ந்துட்டா நீங்கள் இதை கொண்டு போய் வந்து என்ன பண்ணலான்னா மரத்துக்கடியில் புதைச்சிடலாம். எந்த மரத்துனா அரச மரத்துக்கடியில் புதைக்கணும். வேறு எந்த மரத்துக்கடியிலையும் புதைச்சிடக்கூடாது. ஸோ ஏன்னா அதில் இருக்கிறது ஜின் இல்லைங்களா. ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கோங்க. மிச்சப்படி இதில் ரிஸ்க்கு அப்படின்லாம் எதுவும் கிடையாது. தைரியமாக துணிஞ்சு பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஜின் என் கையில் இருந்தபோது 2019 எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த இயர். ஸோ 2019 இருந்து 2020 வரைக்கும் நான் ஒரு 6 months வரைக்கும் தான் அந்த ஜின் வச்சுருந்தேன். அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு அது எல்லாரையும் அழிக்க, எப்படி சொல்கிறது, நம்மளோட மைண்டே இந்த லைஃப் வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. குழந்தைங்கள பார்த்தா வெறுப்பு வர மாதிரி, நம்ம ஆக்ரோஷம் ஆகிற மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ ஜின்னை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அதனால் எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து நம்ம முஸ்லீம் மாந்திரிகம் கற்றுக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை. அதில் தான் கற்றுக்கிட்டது இது. ஸோ அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. இதை நீங்கள் என்றைக்கு பண்ணலான்னா என்றைக்கு வேணாலும் பண்ணலாம். எப்போவுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, இது யாரும் தவறாலாம் எடுத்துக்காதீங்க, இதுதான் உண்மை. முஸ்லீம்ஸ் கிட்டலாம் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து பூஜை போடணும், பலி கொடுக்கணும், நிறைய ப்ராசஸ் பண்ணுறது வந்து நிறைய இருக்குது அந்த பூஜையை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. பட் அவங்க வந்து ஜஸ்ட்டு சொடக்கு போடுற டைமில் முடிச்சிடுவாங்க. ஏன்னா இதான் அவங்களோட பவர். அதனால் இது தெய்வத்தோட கம்பேரிசன் கிடையாது, இதான் உண்மை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு டவுட் வரும், அல்லா வணங்குறவங்க வந்து காளியை வணங்குவாங்களான்னா கண்டிப்பாக 101% வணங்குவாங்க. மாந்திரிகம் படிக்கிறவங்க கண்டிப்பாக காளியை வணங்குவாங்க. அதே மாதிரி காளி பூஜை பண்ணுறவங்க ஜின் வச்சுருப்பாங்க. மலையாள மாந்திரிகமும் படிப்பாங்க, முஸ்லீம் மாந்திரிகமும் படிப்பாங்க. அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. ஓகேங்களா? மாந்திரிகத்தில் அவங்க மேலே வர்றது வந்து காளி கையில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். அதனால் காளி வணங்குறோம், நம்ம ஜீசஸ் கும்பிட்றோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லா இறைவனும் ஒன்று தான். இறைவனை நம்பி நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா நமக்காக அவர் 100 அடி எடுத்து வைப்பார். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். அதனால் நீங்கள் எழுதும் பொழுது நீங்கள் புதுசாக அல்லாஹ் கும்பிட்றீங்கன்னா இந்த துவா மட்டும் போட்டு கேட்டுட்டு நீங்கள் எழுதுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 786 தான் எழுதணும். அதுக்கப்புறம் தான் அங்கே ஆர்டர் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதில் இருக்க ஆர்டர் படியே இந்த நம்பர் எழுதிக்கோங்க. ஒவ்வொரு நம்பரும் நீங்கள் எழுதும் பொழுது இந்த நபர் வந்து என்னை காதலிக்கணும், இவங்க வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் விரும்பின பெண்ணாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் எப்போவுமே வாக்குவாதங்கள் வருது, அது சரி பண்ணோன்னா அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஜின் வந்து எப்போவுமே வந்து காதலுக்கு யூஸ் பண்ணுற ஜின் தான். அதை நம்ம வெளியே சொல்லிட்டோன்னா மக்கள் வந்து அதை போய் நம்பி யாராவது கொடுத்துட்டாங்கன்னா அதை ஏமாந்துருவாங்க. ஓகே, அன்றைக்கி உங்கள் சேனலில் நம்ம பார்த்துமே அந்த ஜின்னை தான் இவங்க வந்து 1 லட்ச ரூபாய்க்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கன்னு அதை வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். அதனால ஜின்னோட பேரை வந்து நான் மென்ஷன் பண்ணலை. ஸோ இப்படி தான் இந்த பூஜையை பண்ணணும். அகர்பத்தி மட்டும் ரெகுலராக காட்டுங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.